இந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கல்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ரொம்ப வந்து நேச்சுரலாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குக்கீஸை. ஸோ கடையில் வாங்கக்கூடிய குக்கீஸில் இந்த மாதிரி நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். விவானுக்காக ஆரம்பித்த இந்த ஒரு தேடல் வந்து இப்போ நிறைய பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. கருப்பு உளுந்த குக்கீஸ், கருப்பு கவுனி குக்கீஸ், பீட்ரூட் குக்கீஸ் அண்ட் கேரட் குக்கீஸ், ஆப்பிள் குக்கீஸ் சொல்லி எக்கச்சக்கமான குக்கீஸ் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இவானுக்காக ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளேவர்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து எதுலலாம் நல்லது வந்து சத்து இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். கருப்பில் வந்து பெண் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ வயசுக்கு வந்து பெண் பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை லேடிஸ்க்காக இருக்கட்டும், ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் கருப்பில் வந்து குக்கீஸ் ஃப்ளேவர் மாறாமல் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி ஆப்பிள் குக்கீஸ், ஆப்பிள் வந்து நல்லா வந்து கட் பண்ணி டீஹைட் பண்ணி நம்ம இதை வந்து வச்சு குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதுவுமே கடையில் வாங்கி பண்ணுறதில்லை, எல்லாமே நம்மளே வந்து ஸ்டார்ச்லேருந்து வந்து வாங்கி அதை வந்து நம்ம நீட்டாக டீஹைட் பண்ணி அந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பீட்ரூட் குக்கீஸ், கலர்ஃபுல்லான குக்கீஸ் சாப்பிட்றாங்க. அது நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். பட் நம்ம நேச்சுரலாக பீட்ரூட்டை வந்து அழகாக வந்து வாஷ் பண்ணி பீல் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி இதை வந்து டீஹைட் பண்ணி இதை பவுடர் ஆக்கி பெரிய ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் வந்து கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வெஜ் குக்கீஸ் தான். இதில் எதுவும் எக்கோ எதுவுமே சேர்க்கலை. அது மாதிரி பியூர் பட்டர், அப்புறம் நாட்டு சர்க்கரை, அது மாதிரி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் நம்ம ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோதுமை மில்லட் பேஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். 100% ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கலர்ஸோ கிடையாது. நேச்சுரலாக வரக்கூடிய கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்களும் எல்லாமே சாப்பிடலாம், சேஃபாக சாப்பிடலாம், எந்த வித பயமும் வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆக போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் உங்களோட வரவேற்பால் நல்லா வெயிட் கெயின் பண்ணணும்னா அதுக்கும் குக்கீஸ் இருக்குது. ஸோ பைட்டன் குக்கீஸ் இருக்குது. நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம். அதேமாதிரி வெயிட் கெயின் குக்கீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸ் சேர்த்து குழந்தை கொடுக்குறப்போ நல்லா வெயிட் கெயின் ஆகுது. நம்ம விவானுக்கே நான் அதை நல்லா கண் கூட பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சத்து மாவு குக்கீஸ் இருக்குது. ஸோ ராகி குக்கீஸ் இருக்குது. கிட்ஸுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு 2 குக்கீஸ் கொடுத்தாலும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியலன்னா ப்ரோட்டீன் குக்கீஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் 2 சாப்பிட்டு ஜஸ்ட் வாட்டர் குடித்தாலும் அவ்வளோ ஃபில்லிங்காகவும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரியன் பேலன்ஸ் எல்லாமே அந்த குக்கியில் இருக்கும். ஸோ இதில் சொல்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலும் சேர்க்காததுனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் வந்து கில்ட் இல்லாமல் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம நல்லா பவுச்சில் போட்டு கொடுக்கறதுனால 2 குக்கீஸ் அப்படியே வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த குக்கீஸ் வேணும்னா ஆஷாஸ் குக்கீஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் குக்கீஸ் செய்வோம். ஸோ செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு அனுப்புவோம். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ எண்டில் ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய ரிவ்யூஸ் வருது, பட் எல்லாத்தையும் என்னால் இதில் வந்து அட்டாச் பண்ண முடியல. ஸோ ஒரு மதரோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. நம்ம கண்டினியூஸாக நம்மக்கிட்ட வாங்கிட்டே இருப்பீங்க அண்ட் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இது வரலையுமே அந்த பிஸ்னஸ் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு குக்கீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி நம்மக்கிட்ட வந்து வாங்கி அதை ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால தான் என்னால் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போக முடியுது. ஸோ இப்போ ரீசெண்ட்